மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல லட்ச பட்டாக்களை கொடுத்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிற நம்முடைய அரசு ஒரு கொள்கை முடிவை 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னது போல அதை வரைமுறை செய்ய வேண்டும். நீர்நிலை, மேய்க்கால், இப்படிப்பட்ட வகைகளை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு கொள்கை முடிவு ஒரு விலக்கு கொடுக்கலாம் குடிசைகளுக்கு என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமை செயலாளரும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதை உறுத்தியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அறிவுறுத்தின பிறகும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பெரும்புதூர் பகுதியில் அந்த ஏழை எளிய மக்களுக்கு நீர்பிடிப்பு பகுதி 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். அதை ஒரு காலத்தில் நீர்பிடிப்பு பகுதி, இப்போது நீர்பிடிப்பு இல்லை. இப்பொழுது லேக் ஏரியா என்று சொல்லுகிறோம், ஏரிக்கரை தெரு என்று சொல்லுகிறோம், வெள்ளைச்சேரியை வேலைச்சேரி என்று சொல்லுகிறோம். காலங்களுக்கு ஏற்றாலும் மாறி வருகிறது. ஆகவே அந்த ஒரு விலக்கு கொடுப்பதற்கு நம்முடைய பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்வது, நம்முடைய அரசு ஆவணம் செய்யுமா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் எல்லா பகுதியிலும் ஒரு காலத்தில் நீர்நிலை புறம்போக்காக இன்றைக்கு கணக்கில் இருப்ப இடங்கள் இருப்பால் எல்லா தொகுதியிலும் கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் நீதிமன்றம் தலையிட்ட காரணத்தால் தான் இந்த நீர்நிலை புறம்போக்கு இந்த வேற இடங்கள் எல்லாம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீதித்துறையின் சார்பாகத்தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. மேய்க்கால் புறம்போக்கு பிரச்சனை எல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போய் ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு துன்ப விடாமல் அவர் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். பேரவைத் தலைவர் அவர்களே, சென்ற மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கள்ளக்குறிச்சி வரையிலிருந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக சுமார் 25,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற போது நிலப்பட்டாக்கள் கல்வாய்மலையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதேபோல வீட்டுமனை பட்டாக்களும் 10,000 பேருக்கு மேல் வழங்கப்பட்டது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதிலே ஒரு பூட்டை, சங்கராபுரம், நரிக்குறவர், ஆதி திராவிட மக்கள் வாழ்கின்ற இடங்கள், பொய்க்குணம், இது போன்ற கொசப்பாடி போன்ற கிராமங்களில் இந்த குன்று புறம்போக்கு என்று இருப்பதனால் கனிம வளத்துறையிலிருந்து தடையில்லா சான்று வழங்கப்பட்ட பிறகுதான் பட்டா கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இந்த கருத்துரை இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் இந்த கனிம வளத்துறையின் மூலமாக கருத்துரை அனுப்பி விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இந்த வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்வார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை அரசாங்கம் பரிசீலிக்கும். பொதுவாக நிறைய இடங்கள் பட்டா கொடுக்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நாங்கள் முடிந்த அளவுக்கு இப்போ 97 ஜிஓ பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இந்த 97 ஜிஓவுக்கு முதலமைச்சருடைய கருணையின் காரணமாக, முதலமைச்சருடைய நல்ல எண்ணத்தின் காரணமாகத்தான் சென்னையில் சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ 97 ஜிஓ மூலமாக ஏறத்தாழ 80,000 பேருக்கு இப்போ பட்டா வழங்கியிருக்கோம். நகராட்சி பகுதியில் பெல்ட் ஏரியாவில் குடியிருப்பவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக அவர்கள் பட்டா கிடைக்காத இப்போ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக பிரித்து எடுத்து அதில் நீதிமன்றத்தின் தடை எது இருக்கிறது. இப்போ மேய்க்கால் புறம்போக்கு பார்ப்போம் என்று சொன்னால் நாம் 5 ஏக்கரை நாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அதற்கு பதிலாக இன்னொரு இடத்துல 5 ஏக்கர் கொடுத்த பிறகுதான் அந்த 5 ஏக்கர் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அரசாங்க கட்டணம் கட்டுவதற்கு நீதிமன்றம் அப்படி வழங்கி இருக்கிறது. எங்கே மேய்க்கால் நிலம் இருக்கு என்று தேடி பிடிப்பது அது ஒரு சிரமம் இருக்குது. ஆகவே இதெல்லாம் கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து எடுக்க வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அதுக்கும் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும்.